தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவை அவர் விரும்புகிற வண்ணமாய் அவரை தொழுது சேவிக்க ஒரு சிறிய கூட்டமாகி நமக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்ததுக்காக எனக்கும் தந்தபடியினால் ஆண்டவர் நாம் துதிக்கிறோம். பொல்லாங்கன் இருந்த அந்த பூமியில இப்படி ஒரு கிருபை அதாவது உண்டென்றால் அது இறைவனால் உண்டானது. தேவன் சொன்னார், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் தானாக என்னிடத்தில் வருவது இல்லை. நம்முடைய சொந்த அறிவினாலே யூகத்தினாலே நாம் இப்படி ஒரு மகிமையை பெற்றதும் இல்லை, கண்டதும் இல்லை, அப்படி இடத்துக்கு வந்ததும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் பிதா நம்மை முன்குறித்திருந்தபடியினால் நம்மை இழுத்து கொண்டார், அவர் தான் சேர்த்து கொண்டார். அந்த கிருபையை நமக்கு பிதா தந்தபடினால் ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. இன்று நாம் தியானிக்கிற ஒரு வேத பாகத்தின் பொருள் என்னவென்றால், அதாவது இந்த உலகத்தில் வாழுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி, தேவனால் சாட்சி பெற்றவர்களாய், மனிதர்களால் சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்தவம் மங்கி வருகிற காலமாக இருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய மாதிரி அவருடைய போதனை என்ன என்பதை நாம் கவனிக்கும் போது அவர் அப்படித்தான் காண்பித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால இங்கே எபிரேய நிருபகர் தான் தன்னுடைய புத்தகத்தை எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்கும் போது ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையை நாம் இங்கே கவனிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சாட்சி பெற்றான் சொன்னான் என்றல்ல, சாட்சி பெற்றான். இதுதான் இன்றைக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு சாட்சி நிறைய சொல்லுகிற சாட்சிகளை கேட்கிறோம், நிறைய சாட்சிகளுடைய புக்குகளை படிக்கின்றோம், நிறைய பார்க்கின்றோம். சாட்சி சொல்வது ரொம்ப ஈஸி. ஆனால் சாட்சி பிறரால், தேவனால் சாட்சி பெற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று நமக்கு சொல்லுகிற காரியம். சாட்சி பெற்றான், சாட்சி பெற்றான். ஏனோக்கு ஒரு துறவரம் கொண்ட ஒரு சன்னியாசி அல்ல, அவர் ஒரு ஃபேமிலி மேன். அவர் அநேக குமாரர்களை குமாரத்தைகளை பெற்ற ஒரு மனிதன் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று பல மதங்கள் அல்லது பல வகுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்படி இருந்தால் ஒருவேளை தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி இருந்தால் தேவனோடு சஞ்சரிக்கலாம், இல்லாவிட்டால் எப்படி இவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், இவ்வளவு காரியங்கள் மத்தியில் எப்படி அதாவது இந்த சாட்சி பெறுவது, எப்படி நான் ஒரு நாளைக்கு ஒரு தடையா தவறி போகிறோம் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதுபடினால இங்கே ஏனோக்கை பற்றி இப்படி சொல்லி இருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. நாம் என்ன என்று அறிகிறோம் என்றால், அதாவது இந்த உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்று எலியா, இன்னொன்று ஏனோக்கு. ஏன் எலியா அதாவது குடும்பம் இல்லாத ஒரு மனிதன், ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன். நீங்கள் என் நிலையிலே அழைக்கப்பட்டிருந்தாலும், என் நிலையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்து ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்களும் இந்த பாடியோடு மரணமாக முடியும் என்பது இந்த வசனத்தினுடைய பொருள். சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் ஆதியாகமத்தில் எழுப்பும் போது என்ன கொஞ்சம் கூட விவரமாக எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், ஏனோக்கு குடும்பஸ்தன் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இவர் ஒரு குடும்பஸ்தன். ஆனபடினால அதாவது மெத்துசலாவை பெற்ற பிறகு அப்புறம் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். எப்படி இருந்தார்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனபடினால் காணப்படாமல் போனார் என்று எழுதியிருக்கிறார்.
இவர் ஒரு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்ற ஒரு குடும்பஸ்தான். ஆனால் இவர் எப்படி இருந்தார்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். தேவனுக்கு பிரியமான ஒரு புருஷனாக இருந்தார். இவர் தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். இப்படி இருக்கும்போது காணப்படாமலே போயிட்டார். அப்போ எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு முன்னாலே இவர் சாட்சி பெற்றவர். தேவனிடத்தில் மட்டுமல்ல, மனிதர்கள் மத்தியிலேயும் இவர் தேவ மனிதன், தேவ மனுஷி என்று பிறர் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவை. கிறிஸ்தவம் மங்கிட்டு, கிறிஸ்தவம் மங்கிக் கொண்டே போகிறது. இப்போது வேற கேளிக்கையிலே போய்கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவ மதம் என்றால் இதுதானோ என்று சொல்லத்தக்கதாக வர கீழ்நிலைக்கு போகின்றது. எருசலேமை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், நாம் சாட்சி சொல்லுகிறது. இரண்டாவது, நாம் சாட்சி பெற வேண்டும். பிறர் நம்மை பார்த்து இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று நம்முடைய சாயல், நம்முடைய ஜீவியம், தோற்றம், பார்வை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் சாட்சி பெறுகிறதாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை. அப்படினால் இன்று நமக்கு தருகின்ற ஆலோசனை, நம்முடைய குடும்பத்தில் முதலாவது, இரண்டாவது நம்முடைய ஊரில், நாம் வேலை பார்க்கும் இடங்களில், பிள்ளைகள் படிக்கிற இடங்களில், எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? சாட்சி பெறணும். இன்னாரா கரெக்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பக்கத்து கிராமத்தில் உள்ள நம்முடைய ஒரு உறுதியான பழைய விசுவாசி, நல்லவர்கள் ஊருக்கெல்லாம் தெரியும், நல்ல ஒரு உண்மையானவர்கள் என்று. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி அவர்கள் நல்லவர்கள் போயிருந்தார். அங்கே அவர்கள் கல்யாணத்திற்கு, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு செய்து வைத்த நகை திடீரென்று காணலை. இவர்கள் போயிட்டு வந்தார்கள், ஆனால் நகையை காணலை. ஆனால் இவர்கள் உத்தமம் என்று ஊர் புறம் தெரியும். எப்படியோ காணலோடு தேடிட்டு பதறி பதறி கேட்டாங்க. அக்கா எடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க, தெரியாமல் எடுத்துட்டாலும் தந்துருங்க, பிள்ளை வேற எங்களுக்கு வேற வழியே இல்லை. இவர்கள் சொன்னார்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரியலாமா? நான் ஜெபம் பண்ணுகின்றேன். அவங்க நேர்மையான ஆள். நான் ஜெபம் பண்ணுறேன், கிடைக்கும். ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு. ஆனால் இந்த அம்மா போயிட்டு வந்த பிறகு காணலன்னு சொல்கிறார்களே, அது அவர்கள் ஒரு உத்தமமான மனுஷி அல்லவா என்று பலர் சொல்ல, எப்படியும் இவர்களுக்கு மனது கஷ்டமும் இல்லை, ஏன்னா நேர்மையாக வாழ்கின்றவர்கள் அல்லவா. இவர்கள் சொன்னார்கள், நான் ஜெபம் பண்ணுகிறேன், கடவுளிடத்தில் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணினார்கள். மாலையிலே அந்த குடும்பத்தினர் வந்து காலில் விழுந்தார்கள். என்ன சொன்னார்கள்? அறியாமல் செய்துவிட்டோம், நான் மறந்து போய் இன்னொரு இடத்துல வைத்து விட்டு நான் இதில் தான் வைப்போம் இப்படி இங்கே தேடினேன், இது இங்கே இருந்தது, மன்னித்து விடுங்கள். நம்ம ஒவ்வொரு அந்த சாட்சி தான் பெறணும், சாட்சி பெறணும். எனக்கு சாட்சி பெற்றவனாயிருந்தான். குமாரர்களையும் குமாரத்தைகளையும் பெற்று காணப்படாமல் போயிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? இந்த சத்திய வேதத்தில் எப்படி வாழணும் என்று அருமையாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. அவைகளை ஒரு உறுப்பு ஒழிந்து போகாது என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொன்னார்? சாட்சி பெற்றார். யோபு சொல்கிறார் பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சை ஏற்பட்டது, பெரிய பரீட்சை. அதாவது சாத்தானிடத்தில் அவர் சொன்னார், நீர் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துடும், அப்ப நம்மை தூசிக்கிறானோ இல்லையா பார்க்கலாம் என்ற சவால். ஆண்டவர் சொன்னால் தூசிக்க மாட்டான், செய்து பார். எல்லாம் போய் பாப்பராகி போச்சு, ஒன்றும் கிடையாது. சரீரமும் போச்சு, மனைவியும் தூசிக்கிறார்கள், நண்பர்கள் கடுமையாய் தூசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பட்சம் இருக்கிறதாக எண்ணி தேவ நீதிபரர் இப்படி உனக்கு பெரிய இழப்பு வந்திருக்கிறது என்றால் நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறாய், அதுபடினால் இப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார். யோபு உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்றும் பொல்லாப்பு கேட்டு விலகிறவர் என்றும்
அவரை குறித்து அவனை போல் ஒருவர் இல்லை என்றும் சாட்சி சொன்னவர் நமது ஆண்டவர். தேவனுக்கு மகிமை. அதுதான் அவர் சொன்னான், அவரை நான் உம்மை தூசிக்கும்படியாக இந்த சாட்சியை இழக்கும்படியாக நான் செய்து விடுகிறேன் என்று அவன் சவால் விட்டார். அவருடைய வாழ்க்கையில் என்ன சொன்னார்? இந்த ஆவி பிரியமட்டும் எப்படி இருப்பேன்? ஆவி பிரியமட்டும் உத்தமத்தில் உறுதியாயிருப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெறுவேன் என்ற அந்த நிலையில் அவர் இருந்தார் என்று சொல்லிவிட்டு இவர்களெல்லாம் நெருக்கம் கொடுக்கிறாங்க. இந்த நெருக்கத்தை அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவரிடத்திலே சொல்கிறார், கர்த்தாவே நீருடைய உத்தமத்தை என்ன தராசில சுமுத்திரையான தராசில வச்சு நிறுத்து பாரு. கடவுள்கிட்ட சொல்றார், சுமுத்திரையான தராசில வச்சு நிறுத்து பாரு என்னுடைய உத்தமத்தை. கடவுள்கிட்ட சொல்ற மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன சொல்கிறார்? யோபு 16ஆம் அதிகாரம், யோபு 16ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? பரலோகத்தில். என்ன நீங்க இங்க பூலோகத்தில் உள்ள எல்லாரும் என்னை தூசிக்கலாம். நீங்கள் கண்கொண்டு பார்க்கிற அளவுக்கு இப்படி இருந்தால் தானே உங்களுக்கு இந்த தண்டனை வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய சாட்சி எங்க? அங்கே இருக்கிறது. அந்த சாட்சியை பெற்றார் யோபு, தேவனுக்கு. அந்த சாட்சியை பெற்றார் ஏனோக்கு, தேவனுக்கு மகிமை. அப்படினால என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஆமா, என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறவர் எங்க இருக்கார்? உன்னதங்களில், அங்க இருக்கிறார். இந்த நம்பிக்கையும் இந்த எண்ணமும் நமக்கு இருக்கணும். ஆமா, தேவனுக்கு மகிமை. இத்தனை ஆண்டு வருஷங்கள் ஆன பிறகு நமது பழைய அனுபவத்தில் இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு உலகத்தான் தவறு செய்துவிட்டால் ஒருவர் ஒன்று சொல்ல மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர் தவறு பண்ணிட்டால் நீங்க இப்படி செய்யலாமா, இவர்கள் இப்படி செய்யலாமா என்று சொல்லுவார்கள். அப்போ சத்தியமா இருக்கும், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். மனசில் வச்சுக்கிடுங்க. நாம் சொல்லுகிற வார்த்தை சில விடையில் ரொம்ப உரப்பாகவும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் இன்று தேவை. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சாட்சி பெற வேண்டும். இங்க இருந்துட்டு அவர்கள் இருந்து விட்டு மெட்ராஸில் போய் பரவாயில்ல சாட்சி சொல்லிடலாம், வல்லமே அது சொல்லிடலாம், பயங்கரமா சொல்லிடலாம். அதல்ல சொல்றது அல்ல, நம்மை பற்றி கர்த்தர் சொல்லணும், பிறரும் சொல்லணும், மற்றவர்களும் சொல்லணும். இவர்களா உத்தமர்கள், அவர்கள் நீதிமான்கள், கடவுளுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆராதிக்கிறவர் தான் கடவுள், அவர்கள் போகிற தெய்வீக ஐக்கியம்தான் சபை என்று சொல்ல வைக்கணுமானால் நாம் சாட்சிகளாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவன் தண்ணி அடிச்சுட்டு பிள்ளை பார்த்து தண்ணி குடிக்காத குடிக்காம இருப்பானா? இவன் போய் அவன் கண்ணு முன்னால புகை பிடிச்சிக்கிட்டு மகனை அதில் கொஞ்சம் வாங்கி அவனும் பத்தச்சுக்கிட்டு 2 பேரும் புகை பிடிக்க முடியாது, நீ குடிக்காதடா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது என்று அதுதான் உங்களுக்கு சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள், என்னை பாருங்களா மாதிரியாக என்று பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கவனியுங்கள். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆனபடியால் சாட்சி பெற வேண்டும், சுற்றுப்புறங்கள் சொல்ல வேண்டும். வீடு சந்திக்க போகும்போது அந்த இடத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுடைய பார்வை அல்லது அணுகுமுறைகளை பார்த்துட நமக்கு தெரியும். ஓஹோ, இவங்க இப்படி இருக்காங்க போலுக்கு தெரிஞ்சு. அல்ல எப்படி சொல்லுவாங்க, அந்த அக்கா போறாங்கல்ல அந்த சபையில் உள்ள பாஸ்டர், வாங்க பாஸ்டர் உட்காருங்க, இந்த கடைக்கு போயிருப்போம், இப்போ வந்துடுவாங்க, போயிடாதீங்க, இருங்க இருங்க, தண்ணி கொண்டு விட்டா டீ சாப்பிடலாம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. வேணும் என்று நான் சொல்லவில்லை, தேவை என்று நான் சொல்லவில்லை. அப்படி சாட்சி அவர்களுடைய பாஸ்டரா, இவர்களை இப்படி ஆக்கி விட்டவர்களா என்று சொல்லத்தக்கதாக
நம்முடைய சாட்சி இருக்கணும், அவர்களும் தானாக நம்மை பின்பற்றி வந்து விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியால் சாட்சி இந்த நாளில் தேவை. கிறிஸ்தவத்தில் அது மங்கி போய்விட்டது, இல்ல மங்கி போய்விட்டது, வர வர மோசமாய்க்கிட்டே கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது. அதனால் புறஜாதிகள் அதற்கு பயப்படுவதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற மாதிரியை அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ சபை புதிய போட்டிருக்கு, நாம அது ரெண்டாவது, அது இருக்கட்டும், அது உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நாம் அதை எப்படி அதுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், அதை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்குது சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கின்றார். பாருங்க, பக்தர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் அவர்களும் தேவனிடத்தில் இப்படி ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர், உமக்கு பிரியமானது என்ன என்று எனக்கு போதியும். நான் செய்கிறதெல்லாம் அவர்களை சிலது உமக்கு பிரியமில்லை இருக்கலாம், எனக்கு சரியா தெரியலாம். ஆனபடியினால் அது எனக்கு போதியும் என்று சங்கீதம் 143 10வது வாக்கியத்தில் இங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். பரிசுத்த ஆவி நாம் எதற்காக பெற்றிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமானவைகளை போதிக்கவும், நல்ல வழியில் அதுல நடத்தவும். செம்மையானவர்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டோம். தவறான வழியில் போக நமக்குள்ள இருக்கிற அனுபவம் தப்பென்றாயிடக்கூடாது. அதான் நான் சொல்றது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அதுக்குள்ள தான் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள அவர் உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உமக்கு பிரியமானது என்ன என்று எனக்கு போதியும் கர்த்தாவே. நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் சரி என்று நினைத்து நான் செய்கிறேன். ஆனால் இதில் உமக்கு பிரியமல்லாது எது, உமக்கு பிரியமானது எது எனக்கு சொல்லித்தாரும். உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையானபடி நடத்தத்தான் எனக்குள் வந்திருக்கிறீர் என்று அவர் சொல்லுங்க. எனக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் சாட்சி பெற்றான். வீட்டில் இருக்கா? யோசித்து பாருங்க. வீட்டில் உண்டா? இல்லை படிக்கிற இடத்துல தான் உண்டா? வேலை பார்க்கிற இடத்துல உண்டா? இன்றைக்கு நம்முடைய பிரதர்களில் 1-2 பேர் இருக்காங்க. வேலை உலகத்தில் வேலை இல்லைனாலும் அவங்களே விட மாட்டாங்க. நீங்கள் பேர் அவங்க பேர் வேலை செய்யாட்டாலும் சம்பளம் தர அளவுக்கு அப்படி சாட்சி பெற்று இருக்காங்க. அந்த சாட்சி வரணும். அவரை கூட்டம் நாங்கள் பெற வேண்டாம், வேற யாரை கூட்டம் அப்படி சொல்லக்கூடாது. சாட்சி நம்மளை ஒருவருக்கு நம்ம வேலைக்கு கூப்பிடுகிறார் என்றால், நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சாட்சி இருக்கணும். சூனமியால் வீட்டுக்கு எலிசா போய் வந்திருந்தார். எலிசா அந்த ஊரில் சூனேம் ஊருக்கு பிரசங்கம் பண்ண அடிக்கடி போகிறேன். அங்கே ஒரு சூனமியால் என்ற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஒரு பரிசுத்தவாட்டி. அவள் இந்த எலிசா பார்த்துட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே, முடிந்தால் உங்களுக்கு விருப்பம் வீட்டில் சாப்பிட்டு போங்க. அவர் அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சு போயிட்டு கிளம்பினார். நீங்கள் வரும் ஏரியாவில் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. அப்படியே அவர் போய் வந்திருந்தார். ஒரு நாள் தன்னுடைய கணவனை கூப்பிட்டாள் அந்த அம்மா. நம்ம வீட்டுக்கு வந்து போகிற தேவனுடைய மனுஷனை எப்படி காண்கிறேன்? ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அந்த அம்மா கொடுக்கிற சாட்சி, அந்த அம்மா புருஷருக்கு சொல்லி கொடுக்கிற சாட்சி. ஆள் சரியில்லை, இவரை வீட்டில் ஏற்றாதங்கன்னு சொல்லாம இவர் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காணுகிறேன். அப்படினால இனிமேல் நம்ம சாதாரணமாக நம்ம பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, நம்ம அனுபவிக்கிறதை அவருக்கு கொடுக்கக்கூடாது. அவருக்கு தனியாக டேபிள் சேரில் வைத்து துளக்கு வைத்து அவர் வந்து அரசு எடுத்து மேல் அறையில் அவர் ஏற்பாடு பண்ண. பைபிளில் இருக்குல்ல, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்களா? அவ்வளோ தடவை
அப்படினால் இன்று நமக்கு தருகிற சுருக்கமான ஆலோசனை, சாட்சி பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வது இரண்டாவது. அவர்களே கேட்கலாம், என்ன சிஸ்டர், என்ன பிரதர், நீங்க வித்தியாசமாக இருக்கிறீங்களே, அப்ப சொல்லணும். சாட்சி பெறாம எல்லாவற்றையும் தெருவில் விட்டுட்டு நான் பரலோகத்துக்கு போறேன்னா என்ன பிரயோஜனம்? யோபை பற்றி நமக்கு தெரியுமில்லை, யோபை பார்த்திருக்கிறோமா? யோபனுடைய பார்த்துறது, யோபுக்கு 10 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எல்லாம் உடன்பிறப்புகள் தான். எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு வீட்டில் அடிக்கடி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுவார், பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கதகஜா, எல்லாம் உடன் தாய் பிள்ளைகள் தான். வாலிப வயதில் அவர்கள் மனதில் ஏதாவது தமாசுகள் பண்ணி அப்படி இப்படி தப்பு இருப்பாங்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக ஆகிடக்கூடாது, பிள்ளைகள் மேல் கவனமாயிருந்தார். ஆமென், ஆமென். அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்தான் சொல்றார், சாட்சி பரலோகத்தில் இருக்கின்றது, மற்றவங்க சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது. தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நான் மட்டும் ஒழிச்சு கோயிலுக்கு வந்துட்டு போயிடுறேன் கிடையாது. பிள்ளைகள் அங்கே கேட்பார்கள் ஆண்டவர், இல்லையா? ஆமா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிப பொண்ணு வந்து அப்பா நம்ம ஐயாட்ட பாஸ்டரை கேட்டது, ஐயா எனக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சு. என்னம்மா? அதாவது நான் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு ஒரு 4 ஆடுகளை மேய்க்கிற மாதிரி கண்டேன். எதுக்கு? அவர்களை ஊழியத்துக்கு எடுக்க. அதைத்தான் கேட்குறாங்க, ஊழியத்தில் கம்பை வச்சுக்கிட்டு மேய்க்கிறேன். அப்போ நம்ம சபையில் அப்படி இல்லைன்னு தெரியும். அப்போ பாஸ்டர் கேட்டாங்க, அர்த்தமா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்? ஒரு தம்பி, 2 அக்கா, ஒரு அம்மா, 4 பேர் இருக்காங்கல்ல. இந்த 4 பேரையும் நீங்கள் இந்த பெற்றிருக்கிற கிறிஸ்துவனுடைய வழிக்குள் நீங்கள் நடத்தணும், சரியா? அவர்களை நடத்தணும். கம்போஜி அடிக்கிறீங்கல்ல, அவர்களுக்கு சொல்லணும், ரட்சிக்கப்படலாம் என்ன நடக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதோட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்று தருகிற ஆலோசனை என்ன? தேவனுக்கு மகிமை. விளக்கி கொடுத்து மரக்காலில் மூடி வைக்கிறோமா? கட்டளைகளை வைக்கிறோமா? எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக விளக்கு தண்டில் வைக்கணும். நம்முடைய ஜீவியத்தை என்னுடைய வீட்டார் முதலாவது பார்க்கணும். நம்முடைய கணவன் பார்க்கணும், நம்முடைய மனைவி பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும். இப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும். இன்று தருகிற ஆலோசனை, சாட்சி பெற வேண்டும். எழுப்பி நின்று எதையாவது சொல்லுவதற்கல்ல, சொல்லணும், அது சொல்லணும், எதையாவது சொல்லுவதல்ல. சாட்சி பெறணும். முதல்ல சாட்சி பெறுவதே நாம் சாட்சி தான், அதேதான் சாட்சி. தேவனுக்கு மகிமை. அந்த பிரகாரம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேவன் தனியாக இருக்க விட மாட்டார் என்று இயேசு சுவாமி நமக்கு சொல்லித் தருகிறார். யோவான் 8:29 இப்படி அவர் சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கலாம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் பாவிகளுடைய ரட்சிப்புக்காக ஜீவனை கொடுக்க என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு பிரியமாக நான் இருக்கிறபடியினால், அவருக்கு பிரியமான சாட்சியார் பெறுகிறார்களோ அவர்கள் விட்டு இணை பிரியாதவராக அவர்களோடு கூட இருப்பார். அதைத்தான் உங்களுக்கு முதல்ல சொல்லுகிறேன். நான் புதிய எருசலேம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல, அதை பற்றி புதிய எருசலேம் பற்றிய காரியங்கள் ரொம்ப பெரியது. அந்த எருசலேமை யார் கட்டுகிறார்? கர்த்தர் கட்டுகிறார். எருசலேமை கர்த்தர் தான் கட்டுறார், மனுஷன் கிடையாது. அந்த எருசலேமுக்குள்ள, அதாவது அந்த கட்டுமானத்திலே ஜீவனுடைய கற்களாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம் சாட்சி பெறணும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அவருக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்வோமானால் தனியே இருக்க விடவே மாட்டார். தனியே இருக்க விடவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக தேவனுக்கு சொத்து. பிள்ளைகளை
நாம் தனியாக இருந்து எதையாவது சிந்தித்து கொண்டிருப்பதல்ல. எதையாவது தேவன் நம்மை வைத்திருக்கிற நிலையில் இருக்கிறதையே பாக்கியம் என்று எண்ணி, அதாவது நான் பெருமைக்காக இல்லை, என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் சொல்லுவேன், நானும் சொல்லிக் கொள்ளுவேன். ஆண்டவரே, எனக்கு அதாவது அங்கே பரலோகத்தில் பெரிய ஸ்தானங்கள்லாம் உண்டு. பரலோகத்தில் எவன் பெரியவராக இருப்பான் என்று சீடர்கள் கேட்டார்கள். பரலோகத்திலே பெரியவங்க உண்டு. பரலோகத்தில் அவருடைய அந்த ஸ்தானம் வேண்டாம் ஆண்டவர், உங்களுடைய பாதத்தில் இருந்து உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிருபை கிடைத்தால் அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறபடியினால், பிரியமானது என்னவென்று சோதித்து பார்த்து அதே செய்கிறபடியினால் மனது திருப்தியாக இருக்கும். எபேசியருக்கு நிருபம் எழுதும் போது 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தில், அதாவது அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார் பாருங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வளரும் காலம், இந்த வருஷம் விடுதலையின் காலம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விடுதலையின் காலம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய அநேகர் நம்ம விடுதலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அநேக காரியங்களை விடுதலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த விடுதலை நமக்கு உண்டாக நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். பிரியமானது என்னதென்று போதியம் என்று கர்த்தரிடத்தில் கேட்பது மட்டுமல்ல, நாம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். நான் இப்போ செய்யறதெல்லாம் சரிதானா என்று யோசித்து வேதத்துக்கு முரண்பாடான காரியம் எது எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை என்ன செய்யணும்? அந்த பிரகாரம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தாய் பெற்று ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்ட மட்டும் போதாது, அது உடனே பரலோகத்துக்கு போயிட முடியாது. அது ஒரு குழந்தை பிறந்திருக்கிற அனுபவம் தான். எனவே என்ன செய்யணும்? வளரணும். எது வரைக்கும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அந்த பூரண புருஷராக வரைக்கும் வளரணும். அந்த வளர்ச்சி வளரணும். அப்படினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். வந்து அவர்கள் வழி நடந்தார்கள். இப்போ அடிமைத்தனம் நீங்கிட்டு, கஷ்டமெல்லாம் நீங்கிட்டு, எல்லாம் நீங்கிட்டு, இப்போ அவர்கள் சொந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் வந்து நிற்கிறார்கள். அங்கே போக முடியாது. கர்த்தர் அற்புதம் செய்து சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விட்டார். மோசையை கொண்டு ஒரு மோசை அவர்களுக்கு தலைவனாக கொடுத்திருந்தார். அவர் மூலமாக அந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து விட்டார். அதுக்குள்ளாடி அவர்கள் சென்று கானானுக்கு போகிறதுக்கு வழி நடந்தார்கள். அதை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றது? தேவனுக்கு மகிமை. அவர்களெல்லாம் சமுத்திரத்தின் வழியாக மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கு. முழுக்க ஞானஸ்நானம், மேலே தண்ணீர், 2 பக்கமும் தண்ணீர், அது கூட சொன்னார்கள். அதை பற்றி ஞானஸ்நானம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது 10ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை பார்ப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், எவைகளை கொரிந்து சபைக்கு எழுதினார், எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இப்ப நமக்கும் சொல்லுகிறார், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆமா, இது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் தலைப்பு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது இந்த எகிப்தை விட்டவர்கள் மனம் திரும்பியவர்களுக்கு அடுத்து ஞானஸ்நானம். அது இந்த தண்ணீரில் முழுகி போகிறது போல, மேலே மேகத்தில் தண்ணி, 2 பக்கம் தண்ணீர் பிரிந்து குவியலாக நிற்கிறது. அதற்குள்ளே சென்றார்கள். அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக மோசேக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள்.
எல்லோரும் ஒரே ஞானப்பானத்தை குடித்தார்கள். எப்படின்னு அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து அப்பவே இருக்கிறார். அவர் இப்போதான் இல்லை, அவர் ஆதி முதற்கொண்டே அவர் இருக்கிறார். மோசேக்கு தரிசனமானதும் அவர்தான். அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வழி நடந்ததும் அந்த இயேசு கிறிஸ்து தான். தேவனுக்கு மகிமை. அதுவழியே அவர்களை நடத்தி கொண்டு போனார். அவர்களோடு சொன்ன ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. எப்படி இருந்தோம்? அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றோம், ஞானத்த கண்மலையின் தண்ணீரை குடித்தோம். எல்லாம் அவர்கள் அனுபவித்து கடவுளுடைய பிள்ளைகளாக ஆயிருந்த பிறகும் அவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. ஆனபடினால் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கவில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அடுத்து அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவர்களை இச்சியாதபடிக்கு ஏன் பிரியமாயில்லை? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டார்கள். எகிப்தினுடைய இச்சையை விடவில்லை. ஆனபடினால் அவர்கள் மாம்சம் வேணும். மாம்சத்தின் மேலேயே விருப்பமாயிருந்தார்கள். மாம்சம் சாப்பிடணுங்கிற மாம்சம். அங்கே நாங்கள் பானையை சுற்றி உட்கார்ந்து, அதாவது எல்லாம் சாப்பிட்டோம். மாம்சம் இறைச்சி சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். அடிமைகளாக இருந்தாலும் அந்த ஆசை, அந்த இச்சை அவர்கள் வெறுக்கவில்லை. வாசைய இவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவர்களை இச்சிக்க கூடாது. நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. தேவனுக்கு நெருக்கமான காலத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? நாங்கள் அடிமைப்பதான மிருகங்களைப் போல நடத்தப்படுகிறோமே என்று புலம்பினார்கள். ஆண்டவர்களுடைய புலம்பலை கேட்டு மோசே துணைக்கு ஆரோனையும் அனுப்பி அவர்களை ரட்சித்தார். அவர்களை எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். சுதந்திரமாயிட்டாங்க. வேலையும் செய்ய வேண்டாம். அவர்களுக்கு வாரத்திலிருந்து மன்னா விழுந்து அவர்களுக்கு போஷிப்பும் நடக்குது. தேவனுக்கு மகிமை. இப்ப என்ன ஆயிட்டாங்க? பழைய மாம்சத்தை விரும்பிட்டாங்க. மாம்சம் வேணும். அவர்கள் அந்த பொல்லாத இச்சைகளை விடவில்லை. உட்கார்ந்து விளையாட, எழுந்திருக்க, கேலி கூத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. அடிமைகளாக இருந்த நாளை மறந்து விட்டார்கள். தேவனுக்கு அருமையானவர்களே, அவர்களெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். அவர்களெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தவர்கள் தான். ஆனால் எண்ணத்தை விடவில்லை, இச்சையை வரைக்கவில்லை. அவர்கள் மாம்சம் வேணும் என்றார்கள். கொடுத்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே எல்லாம் போச்சு. எல்லாம் எத்தனை லட்சம் காணாருக்கு போல. இது கண்டிப்பான போதனை இன்று நமக்கு தரப்படுகின்றது. நாம் கவனமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்க்கணும். சிலர் சொல்வார்கள், ஐயா ரொம்ப கண்டிப்பாக பேசினால் நமக்கு கூட்டம் பெருக மாட்டேங்க அப்படின்னு. சிலர் சொல்லுகிறதா என் காதலில் விழுது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அதனால இந்த சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த 2 காளை மாடு உண்டு. அதை இந்த காட்டில் மேய விட்டுட்டு அந்த குளத்தில் தண்ணி வரும்போது வத்தும்போது மீன் பிடிப்பாங்க. வலையை வச்சு அரிச்சு மீன் பிடிக்கிறது உண்டு. அந்த மீன்கள் எல்லாம் இப்படி கூட்டமாக மேலே இருந்து நிற்கும். இப்படி அரிச்சுட்டா அந்த வலை நிறைய கிடைக்கும். அப்படி நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்படி கூட்டமாக நிற்கிறது வலையை கொடுத்தபடி அரிச்சு வலை நிறைஞ்சு போகும். வெளியே கொண்டு தட்டுனா அவ்வளோ என்ன இருக்கும்? தவளைக்குட்டியும் பேத்தக்குட்டின்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு மகிமை. என்னது? அந்த கூட்டம் மீன் கூட்டம் இல்லை. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு என்ன போதனை? போதகரை பாராது, போதனை மட்டும் பார். என்ன? போதனை மட்டும் போதகரை பார்க்காது. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்கின்றது, என்னை பாருங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. காரணம், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களே எங்களை பின்பற்றுங்கள். ஊருக்கு பிறகு ட்ரெயின் ஏற போன இன்ஜின் மாட்டியிருக்காது. நீளமாக கிடக்க வண்டி, அவ்வளவு ஃபுல்லாக ஆளி ஏறிடும். ஆனால் இன்ஜின் இல்லாவிட்டெல்லாம் இருந்தாங்களே செய்யாது.
கொஞ்ச நேரத்தில் இன்ஜின் சுற்றி எடுத்து அதை கொளுக்கணும்னு ஒரு கொழுக்கு வண்டி இழுத்து போக வேண்டிய இடங்களுக்கு போயிடும். அதே போல கிறிஸ்து இல்லாத கூட்டம் ஓட்டுது. கிறிஸ்து உள்ள கூட்டம் தான், அதுதான் இவ்வளவு ஜனங்களை இழுத்துக்கிட்டு பாருங்க. தேவனுக்கு மகிமை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன என்றால், சாட்சி பெற வேண்டும். ஏரோவுக்கு சாட்சி பெற்றார். யோபு சொன்னார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, அங்க இருக்கு. நீங்க எல்லாம் தூசிக்கிறதுனால எனக்கு ஒண்ணு இல்லை. ஆனால் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு உன்னதத்தில் இருக்கிறார். அப்படி கூட்டத்தை சேர்க்க தான் புதிய எருசலேம் சபை எழுப்பியது. இயேசு வரும்போது அவைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு பூமிக்கு வரமாட்டார். முதல் வருகையில் மத்திய ஆகாயத்தில் வருவார். அதற்கென்று ஆயத்தமானவர்கள் மரித்திருந்தாலும் அவர்கள் அந்த நேரம் எழும்பி விடுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னைக்கு அவரோடு கூட ஜீவிப்போம். நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு சாட்சியா இருப்போம். கர்த்தர் சொல்லிவிட்டு சொன்னார், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. உங்களை பார்த்து தான் என்னை பார்க்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். நம்மளை பார்த்து இயேசு இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் இருப்பார். அந்தியோகியாவிலே சீடர்கள் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். இந்த ஊராரெல்லாம் அவர்களை பார்த்தார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களை கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவை போல இவருடைய தோற்றங்களும் நடைகளும் பார்வைகளும் போக்களும் வார்த்தைகளும் கிறிஸ்துவை போல இருக்கு. கிறிஸ்து அவர்களில், கிறிஸ்து அவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். நம்மை பார்த்து அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். கிறிஸ்தவர்கள் அவர்கள். கிறிஸ்தவ மார்க்கம் அழிந்து கொண்டிருக்கிற காலமாயிருக்கிறது. அழியாது, அது ஜீவனுள்ள மார்க்கம். அது பரவி உலகம் முழுவதும் கொடியேற்றத்தான் போகிறது. தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சொல்லணும், நாமும் சொல்லணும். என்னுடைய சாட்சி அங்கே இருக்குது, பரலோகத்தில் அங்கே இருக்கு. சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார். என்னை பற்றி அநேகருக்கு சொல்லுகிறார். அவர் என்னுடைய மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் கொடி தூக்கினார்கள், நாள் விளைப்பினார்கள். இவர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, எங்களோட கர்த்தர் பேசலையா என்று சொன்னார்கள். எங்களுக்குள்ள இத்தனை லட்சம் மக்களுக்குள்ளே ஒரு தகுதி உள்ளவர் இல்லையா? அண்ணன் தம்பி தான் ஊழியக்காரனா இருக்கணுமா என்று சொன்னார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் 3 பேரையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு நிறுத்தி சொல்லிக் கொடுத்தார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனோடு நான் சொப்பனத்தில் பேசுவேன். தாசனாய் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, முகமுகமாய் பேச. அதனால அவர் சாட்சி கொடுப்பார். அவர் தான் சாட்சி கொடுக்கிறார். நாங்கள் அப்படி அதான் ஒன்றும் கிடையாது, நாம் எல்லாம் சைவர். ஆனபடியால் அதாவது சாட்சி கொடுக்கிறவர், உங்களையும் என்னையும் பற்றி சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். இதை மனதில் வைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியாக வாழ, எல்லாவற்றிலும் வாழ்கிறோம், நிறைய காரியத்தில் வாழ்கிறோம். இன்னும் அதுக்கு இல்லாத இருக்கும். நான் பக்தர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே பிரியமானது எனக்கு போதியம். எனக்குள் இருக்கிற நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை சபையான பாதையில் நடத்தும், உங்களுக்கு பிரியமான பாதையில் நடத்தும். எலியாசர் சொன்னார் அல்லவா, என் நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவனாகி கர்த்தாவே என்று கும்பிட்டார் அல்லவா. அதே மாதிரி நாம ஜெபம் பண்ணணும், என்னை உம்முடைய வழியில் நடத்தும். அது மாத்திரமல்ல, நான் உட்கார்ந்து இருக்கிற நேரம் சும்மா என்னத்தையா சிந்திக்காம கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து
பாருங்கள், சோதித்து பாருங்கள். தேவன் அப்படினால் இந்த இது எனக்கு பேசினா போயிட்டே இருக்கும். நீங்கள் சாட்சியாக பிறர் சாட்சி நம்முடைய சாட்சியை சொல்லணும். நான் சொல்லலாம் அடிக்கடி நம்ம மத்தியில் இருந்து அதாவது 1 2 3 சில நம்பர்கள்லாம் பரலோகத்துக்கு போயிருக்கு. அதெல்லாம் அப்படி வாழ்ந்து தேவனுக்கு மகிமை. நாம் அனைவரும் இப்பொழுதும் அரைவாசி முக்கால்வாசி உள்ளவர்களாக இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கிறோம். அப்படினால இவன் நான் சொல்றேன்னா நான் ஒரு சாட்சி கொடுக்கத்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நார்த்துலேருந்து ஒரு பிள்ளைய சவுத்தில் ஒரு மாப்பிள்ளைக்கு நம்ம பேசியிருந்தோம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னால் அந்த மாப்பிள்ளையோட அம்மா இடத்துல கேட்டாங்க, ஐயா வருகிற பிள்ளை குணம் எப்படியா, எப்படி உங்களுக்கு தானே தெரியும், எல்லா பிள்ளை எல்லாம் சபையோட தெரியல. நாளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு முத்து வருது. குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கணும், முத்துக்களை விட விளையாடப்பட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு முத்து வருது. வேற நான் ஒன்றும் சொல்லலை, போதுமா? உங்களுடைய முத்து ஒரு வீட்டில் இருந்து நாங்கள் இருந்த எல்லா குறைபாடுகளும் கஷ்டங்களும் நெருங்களும் மாறிடும். அங்கே இருக்க பிரிவினைகள் அதுகள் இதுகள் மனசு எல்லாம் மாறிடும். அப்படினால அப்படி சாட்சி பெற்றார் ஏனோக்கு. தேவனுக்கு மகிமை. நாமும் சாட்சி இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது உங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய ஆட்கள் இடம்பட்டோம். தேவனுக்கு மகிமை. சாட்சி பெற்றான். தைரியமா சொன்னார் யோபு, என்னை குறித்த சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் உன்னதத்தில். அங்கேயாக்கு சாட்சி இருக்கு, அந்த சாட்சி தான் நமக்கு வேணும். ஆனபடியால் அந்த சாட்சியை நாம் பெறுவோம். அவருக்கு பிரியமானது செய்தால் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். என்றென்றைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மனிதர்கள் நம்மளை கைவிட்டு விட முடியும். மரணம் என்று சொல்வது அது நியமிக்கப்பட்ட ஒருவரும் கேரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. அப்பா சொல்லுவார், மகனை பார்த்து கலவரப்படாதா, அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா, இவனை நல்லா அப்பா மகனுக்கு முன்னால் அப்பா போயிடுவார். மகன் சொல்வார், அப்பா எனக்கு படிக்க வைங்கன்னா உங்களை கவனிச்சுக்கிறேன், அப்பாவுக்கு முன்னால் மகன் போயிடுவார், சொல்ல முடியாது. ஆனால் இயேசு ஒருவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற தேவன் அல்ல. நாம் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து விட்டால் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் என்ன செய்யணும்? சாட்சி பெறணும். சாட்சி பெறணும். ஆமா, அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய புருஷன் அவளை வாழ்த்துவான். ஸ்திரீகள் உண்டு, அதை பாருங்கள், நீ விசேஷித்தவள் என்று சொல்லுவான். அந்த சாட்சி நாம் பெறணும். சரியா? சரியா? சரி. உங்களை குறித்து உங்க பிரசமார் ஒன்றும் எங்ககிட்ட இதுவரைக்கும் தப்பான சாட்சியெல்லாம் சொல்லலை. கண்டிப்பா பிரசங்கம் பண்ணும்போது இவர் எதுவும் சொல்லியிருப்பாரோ, ஐயா பேசுறது அப்படி மாதிரி தெரியுது நினைக்க வேண்டாம். அப்படி நீங்க நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லு. தேவனுக்கு மகிமை. என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட. சப்படகால் இருக்கிறவா? முழங்கால். இயேசு மரங்காட்டில் ஜெபம் பண்ணார், வனாந்திரத்தில் ஜெபம் பண்ணார். முழங்கால் படி. பிதாவை நோக்கி, பிதாவை பற்றி அவருக்கு தெரியும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண. அருமையானவர்களே, தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார். நாம் கூடிவிட்டால் அவர் சமயமா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய அருகாமையிலே நம்மை பார்க்கின்றார். நேசிக்கிற தேவன், நம்மை நேசிக்கின்ற தேவன். என்னை தேடி என்னுடைய பிள்ளைகளுடைய சமத்துக்கு வந்திருக்கிறார்களே, நன்மை செய்ய வருகின்றார். அவர் கொடுத்தா வாங்கல இல்லையா? கையை பின்னால் கட்டிட்டா எங்கிருந்து வாங்கிறது? முன்னால் வைத்து ஜெபம் பண்ண. சரியா?
அப்படினால் கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, கவனிகள். கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் அப்படினால அசைவில்லாத ராட்சியத்தை நாம் பெறப்போகிறோம். அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது பரலோகத்தில், அங்கே ஒரு தூத ஆராதனை நடக்கிறது. கடந்து போன பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் அங்கே இருக்கிறார்கள். பரலோகத்தில் தேவாலயமும் இருக்கிறது. அங்கே ஆசாரியர்களும் உண்டு. மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஆசாரியன் உண்டு. அவருக்கு அவர் வம்சமும் தோற்றமும் முடிவும் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர். அப்படி ஒரு ஆசாரியன். இவர் நம்ம ஆபிரகாமை சந்தித்து அவர் தான், அவருக்கு அப்பவிரசம் கொடுத்ததும் அவர் தான். எல்லாம் மறைந்து இருக்கு. அந்த அசைவில்லாத ராட்சியத்தை பெறப்போகிறதா எப்படி ஆராதிக்கணும்? எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறதை பார்ப்போம். எபிரேயர் 12:28 நாம் வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இது தேவனுக்கு பிரியம். அசைவில்லாத ராட்சியம், அதை அடையத்தான் இங்கே ஆயத்தமாகிறோம். இங்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அசைவில்லாத ராட்சியத்தை பெறப்போகிற நாம் எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை. தேவனுக்கு பிரியம் ஆராதனை. எந்த ஆராதனை? பயத்தோடும் பக்தியோடும். பக்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம். பக்தி என்று சொன்னால் யாக்கோபு எழுதிட்டார். யாக்கோபு 27 இருக்கு. தேவனுக்கு மகிமை திகட்டவர்களையும் ஆதரிக்கிறது. உலகத்தால் கரைவிடாதபடி தன்னை காத்துக்கொள்கிறதா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. ஆனபடினால் அந்த அசைவில்லாத லட்சியத்தை அடைய போகிற நாம் செய்ய வேண்டிய ஆராதனை என்ன? பயத்தோடும் பக்தியோடும். அதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அந்த ஆராதனை தேவனை ஆராதிக்கும் போது தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஆராதனை மதித்து நடப்போம். இங்கே இருக்கிற நாம் அசைவில்லாத ராட்சியத்தை பெறுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த ராட்சியத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது. எப்படி நடக்கிறா? அதாவது அங்கே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? 2 சிறைகளால் பாதத்தை மூடி, 2 சிறைகளால் முகத்தை மூடி, 2 சிறைகளால் ரெக்கைகளை பறந்து தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறார்கள். அந்த ராட்சியத்துக்கு தான் நாம் போக போகிறோம். அங்கே போய் அந்த ஆராதனை தான் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனை ஆராதிக்கிறது எப்படி? இது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சன்னிதானம். இது எங்கே போகிறதுக்கு? அசைவில்லாத ராட்சியம். அங்கே தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்கிறார்கள். அந்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அங்கே செய்யப்படும் மாதிரி தான் இங்கே ஆராதனை. பாடி மேடையில் நின்றுட்டு ஆம்பளை பொம்பளைகள் ஆட்டம் போடுறதா? இன்னைக்கு ஆராதனை ஸ்தலங்கள் இப்படி ஆயிற்று. அங்கே கூட்டம் கூட்டம் கூட்டமாக கேளிக்கைகளை பார்க்க மக்கள் சேர்க்கிறார். நம்முடைய ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் பிறரால் புதிய சில மக்களால் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உண்மையாக இருப்பார்கள், தேவனுக்கு சாட்சியாக இருப்பார்கள். அவர்கள் தேவனை யாருடைய ஆராதனை பயத்தோடும் பக்தியோடும் இருக்கும், சொல்லத்தக்கதாக இருக்க. வீட்டில் ஜம்முனாலும் சரி, முடியாதவர்கள் நாம் உட்கார்ந்து சேரில் கூட உட்கார்ந்துக்கலாம், முடியலைன்னா இருந்துக்கலாம். முடிகிறவர்கள் முழங்காலே நிற்க வேண்டும். தேவ ஆராதனை மதிப்போம், தேவ ஆராதனை மதிப்போம். நாம் அசைவில்லாத ராட்சியத்திற்கு போகும்படி ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
அதற்காக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவனை ஆராதித்து நாம் ஆயத்தமாவது அந்த ராட்சியத்துக்கு போவதற்காக. அங்கு ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஓட்டத்தை முடித்த உடனே அங்கே போயிருவோம். இது புதிய எருசலேம், அது பரம எருசலேம். பரலோகத்தில் இருக்கனால பரம எருசலேம், பரலோகத்தில் புதிய எருசலேம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் நாம் அங்கே போவதற்கு, அங்கேதான் அங்கே ஆயிரமான தூதர்கள், பரலோகத்தில் முதற் பேரானவருடைய சர்வசகமாகிய சபை, இங்கிருந்து முதற் பலனாக வாழ்ந்து போனவர்கள் எல்லாம் அந்த சபையில் தான் இருக்கிறாங்க. மரித்தவங்க பாடிதான் கிடக்கு, அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க அங்கே இருந்து கர்த்தரை ஆராதித்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆராதனை பண்ணுறாங்க. நாம் அங்கே போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, அந்நிய விக்கிரகங்களை விட்டு அவைகளை அகற்றிவிட, விக்கிரகத்தோடு இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க கூடாது. இதுதான் விக்கிரகம் என்றால் என்ன? தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இப்படி இருக்கணும். யாக்கோபு தன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டை விட்டு போகும்போது தனியாக போனார். வரும்போது மனைவிமார்கள், பிள்ளைகள், வேலைக்காரி ஏராளம் வருகின்றார். அண்ணனுக்கு பயந்து மாமனார் வீட்டுக்கு போகும்போது காட்டுக்குள்ள படுத்திருந்தார். அங்கே நேரம் இருட்டிட்டு அங்கே படுத்திருந்தார். தலைக்கில் ஒரு கல்லை வச்சு படுத்திருந்தார். அங்கே தேவ தரிசனம் உண்டானது. அதில் மேலே ஒரு ஏணி நட்டு ஏணியில் மேலே இறங்குறதும் தேவதூர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார். தேவன் மேலே நின்றார். என்னெல்லாம் அவர் பார்த்துட்டார். அவர் பொறுத்தனபடினார், இந்த இடம் தேவனுடைய வீடு இல்லாமல், வானத்தின் வாசல் இல்லாமல் வேறல்ல. நான் திரும்பி ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல கர்த்தருக்கு பலிபீடம் கட்டோம். அப்படியே அவர் அந்த நிலையில் திரும்பி வந்தார். வரும்போது இதனுடைய மனைவிமாரிடத்தில் சொன்னார், பெண்களிடத்தில் சொன்னார், நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு உங்களிடம் இருக்கிற அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றிவிட்டு எனக்கு தரிசனமான கர்த்தரிடத்தில், தரிசனமான அந்த இடத்தில் ஆராதிக்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் வழி நடந்து வந்தீங்க, எல்லாம் வச்சிருந்தீங்க. இப்போ அவைகளை களைந்து விட்டு தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் அப்புறம் அப்படி அவர் செய்தார் என்று நான் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். அந்நிய தேவர்களை விலக்கிவிட்டு கர்த்தரை ஆராதிக்க, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். தேவனுக்கு மகிமை. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களையும் கூட வாசிக்கலாம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் எல்லாவற்றையும் தங்கள் காதணிகளையும் போட்டிருந்த காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். வீட்டில் வைத்த ஆபத்துக்கு உதவி இருக்கட்டும், இப்ப எடுத்து பார்த்துக்கலாம், போடத்தான கூடாது அப்படி என்று வீட்டில் வைக்க வரும்போதில்லை. அவர் இங்கே கர்வாலி மரத்தின் முட்டிலே பயிற்சி போட்டு கடவுள் பிரசன்னமாயிருக்கிற தரிசனமான இடத்திற்கு அது அந்நிய தெய்வம் அங்கே இருந்தது. ராகேல் இடத்துல தகப்பனார் இடத்திலிருந்து வரும்போது அங்கிருந்து எடுத்தது சிலை அவருடைய கையில் இருந்தது. அது ஒன்று. இரண்டாவது, அந்நிய தெய்வங்களை அகற்றிவிடுங்கள் என்ற போது தன்னுடைய காதணிகள் அணிந்திருந்த எல்லா அணிகலன்களையும் கலத்தி கொடுத்து விட்டார்கள். எல்லாம் கலத்திடும், வஸ்திரத்தையும் மாற்றி விட்டார்கள். ஏன் ஒயிட் வஸ்திரம் கட்டிட்டு தான் கோயிலுக்கு வரணுமா? தேவன் பிரசனமா இருக்கிற இடத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, கண்டிப்பா இருக்கு. வஸ்திரத்தையும் மாற்றுங்கள், எனக்கு தரிசனமான இடத்துல போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் என்று சொன்னார். அப்படியே அந்நிய தெய்வங்களை விலக்கினார்கள். அதில் போய் அவர் பண்ணிக்கொண்ட பொருத்தனின்படி பலிபீடம் செலுத்தி அந்த இடத்துல பெத்தேல் என்று பெயரிட்டு கடவுளை ஆராதித்தார். தேவனுக்கு மகிமை. இன்று தேவ சுதந்திரம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம், பயத்தோடும் பக்தியோடும். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்நிய தெய்வங்கள் ஒன்று நம்ம இடத்துல இருக்கக்கூடாது.
இன்னும் நிறையா இருக்குது. தனி தேவன் சொல்கிறது, நமக்கடாத காரியங்கள் மேல் ஆசை கொள்வது, பொருள் ஆசை, மன ஆசை, உலக ஆசை, தோப்பு ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை, வீடு ஆசை, நிறைய இதெல்லாம் விக்கிரகங்களை அகற்றிவிட்டு இருதயத்தில் விக்கிரகம் இல்லாதபடி முழுமையாக இயேசுவையே புத்தன் தாவீது சொன்ன மாதிரி கர்த்தரை கண்மனால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். தேவாலயத்தில் வந்து அதைத்தான் நிறுத்திருக்கணும். வேற எங்க ஒன்றும் கண்மனால ஒன்றும் நிற்க கூடாது. நம்ம கண்மனால நிற்கணும், கர்த்தர் கண்மனால நிற்கணும். கண்ணை முடிட்டு அதுதான் நமக்கு தெரியணும். அதே பார்த்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். வேற ஒன்றும் கண்ணை முன்ன சிந்தனைகள் அங்கே போச்சு இங்கே போச்சு வீட்டுக்கு போச்சு இருக்கவே கூடாது. அதுபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கின்றோம். அதற்கென்று கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். யார் சாட்சி கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் சாட்சி கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமான நிலையில் நாம் இருக்கும்போது அவர் கர்த்தருக்கு பிரியமான என்ன கிடைக்கும் போது என்ன சார் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். அங்கே வேலை ஜோலி போட்டுட்டு போய் எப்போதும் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு டைம் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமயமா இருக்கும் போது நோக்கி கூப்பிடுங்கள். இதெல்லாம் ஆவியில வளரும் போது தெரியும். நான் வேலை செய்துட்டு இருந்தாலும் அவர் சமயமா செலவிடல 2 நிமிஷம் ஏதோ சொல்றதுக்கு வருவார், எதையோ காண்பிக்க வருவார். அந்த நேரத்தில் கண்ணை மூடி 2 சோத்திரம் போட்டால் அது நமக்கு சொல்லுவார், அதை நமக்கு காண்பிப்பார். கண்டடையத்தக்க சமயம். மற்றபடி நம்ம ஆராதனையில் குடும்ப ஜெபம் எல்லாம் கண்டடையத்தக்க சமயம் தான். அப்போ தேடணும். மற்றபடி வேலை நேரத்தில் வேலை செய்யணும். வருகின்ற ஆசிரியர் என்று ஒரு பெரிய மனிதன் நாகர்கோவிலில் இருந்தார். ஆங்கிலத்தில் வருகிற பத்திரிகை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வருகை தூதன் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டு கொண்டிருந்தார். பெரிய ஆபீஸ் வைத்து பெரிய லெவலில் வேலை நடந்தது. ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஆபீஸில் போயிட்டார்னா யாரும் அவர்கிட்ட பேசவும் கூடாது, பார்க்க அனுமதிக்க மாட்டார். அப்படி வரார். அவரை பற்றி எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது. அவனுடைய எதிர்காலம் இப்படி, அவன் இப்படி நடக்கணும். அவர்கிட்ட பேச நாங்கள் இப்போ சின்ன பையங்க, 72 73 இந்த டைம் 1900. தேவனுக்கு மகிமை. அங்கே போனோம். அங்கே நிறைய பேர் ஆபீஸில் வேலை பார்க்காங்க. இவர் அங்கே இருக்கிறார். தாடி தலைமுடியெல்லாம் வளர்த்துருக்காரு, பஞ்சா இருக்கு. இப்படி எட்டி பார்த்தார், தலைகளை போட்டுக்கிட்டார். நாங்கள் உட்கார்ந்தோம் ரொம்ப நேரம் உட்கார்ந்தோம். அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி கொடுத்து ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுனால ஏற்றுக்கொள்ள போக சொல்கிறதுக்காக. அப்போ ஏன் இவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வேலை நேரம் இல்லை, அதனால் என்னன்னு கேட்டு அப்போ வந்து கேட்டார். இப்படி ஐயா கேட்குறாரு உங்கள்கிட்ட, அவருக்கு ஒரு செய்தி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அது டயரில் எழுதி கொண்டு வந்திருக்கிறோம், அதை அவருக்கு சொல்லிட்டு நாங்கள். அவர் உடனே எல்லாம் மறக்கினார். கூப்பிடுங்க, அதுக்கு தானே காத்திருக்கிறேன் என்று சொன்னோம். தேவ செய்திக்காக தானே காத்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன் ஒரு காரியத்தை. ஆண்டவர் இடத்துல சொன்னார், உனக்கு உன்னுடைய அந்திய காலத்தில், அதாவது உன்னுடைய தலைமையிலெல்லாம் வெண்மையான பிறகு இவைகளை நீ எதிர்பார் என்று சொன்னார். இப்போ நான் கண்ணாடியில் தினமும் பார்க்கிறேன், ஒரு கருத்த முடியும் இல்லை. தேவனுக்கு மகிமை. தாடியும் வளர்க்கிறேன், அந்த அந்த காரியம் நிறைவேற வேணும் என்று இருக்கிற தாடி மயிலும் கருப்பு இல்லை. அப்போ இதனால செய்தி வரணுமே என்று காத்திருக்கேன். சொன்னது ஆனவர் ஆனந்த கண்ணீர் விட்டார், ஏற்றுக்கொண்டார், நம்மளோட கூட ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் நிறைய சம்பவம் நான் இப்போ சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை தொடர்ச்சி உண்டு. அது மூலமாக இந்த பெல்பீல்டு அவர் அங்கிருந்து ஞானசாமி வாத்தியார்கள் அவங்க எல்லாம் ஒரு குரூப் அங்கே எங்களை கொண்டு அறிமுகப்படுத்தி வைத்தார். இதெல்லாம் உண்டு. தேவனுக்கு மகிமை. ஆமென். இந்த ஊழியத்தில் நாங்கள் செய்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்ட காரியம் என்னென்றால், ஆபீஸ் டைம், வேலை டைமில் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். இதுக்கு தான் சொல்ல தேவனுக்கு மகிமை. அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலேயும்
நமக்கு இந்த குடும்பத்தில், இந்த ஊரில், இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு ஒரு தொழில் உண்டு. தொழில் செய்யாமல் ஆண்டவரே எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறது கடவுளோட பரிகாசம் பண்ணுறோம். அப்படினால வேலை செய்யணும். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை என்றால் என்ன வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி செய்ய. கர்த்தருடைய சுத்தம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஆண்டவராகிய தேவன் நமக்கு போதித்திருக்கிற போதனையின்படி நடப்போம். இந்த ஜனங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து இருதயம் தூரமாக இருக்குது, புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறார். கைகளை விரித்தாலும் நான் கேளு சொல்கிறார்ல, நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் அப்படினால நாம் அப்படி இல்லாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை, அருமையான சபை தந்திருக்கின்றார். அதை பற்றி இப்போது இந்த காலம் வரவரை ரொம்ப நெருக்கமாக கர்த்தர் பேசுகிறார். அடுத்து கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று மட்டும் நமக்கு தெரியுது. ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இருக்கிற நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அடுத்து கர்த்தர் அவைகளை செய்யறதுக்கு காலம் வந்திருக்கிறது. அதுதான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சொன்னார், என்னுடையவர்களை மீட்கும் வருடம் பிறந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படினால அது நம்மிலும் நிறைவேறும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம். தேவனுக்கு மகிமை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிப்போம். நாம் அதாவது ஆண்டவரை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கணும். அந்நிய விக்கிரகங்களை விலக்கிவிட்டு ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடணும். நாடணும் நாடணும் அந்த நாட்டம் நம்ம இருக்கணும். சும்மா எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து நாடக்கூடாது. இப்படி இருக்கணும். வாசிங்க பாப்பா. அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. பாலியத்துக்குரிய இச்சை உலகத்தில் உண்டு, அவைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே. தொழுகை, தேவனுக்கு தொழுகை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நாம் அனைவரும் இப்படி நாடுவோம். நம்முடைய ஆராதனை அப்படி சிலர் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? அப்படி நல்ல தண்ணி தூரமாக எங்கே இருந்தாலும் போய் குடிக்க எடுத்தான் ஒன்று குடிக்கணும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளணும்னா அதுக்குரிய சத்தியம் வேணும் இல்லையா? அதுக்குரிய உபதேசம் தான். இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், பெருமைக்காகவும் இல்லை. ஒரு சிறிய மீறுதல் ஏற்பட்டாலும் கண்ணுக்குள்ளே துரும்பு விழுந்துட்டா எப்படி இருக்குமோ அப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை எடுத்தால் தான் கண்ணை சரியாக முடிக்க முடியும். நம்முடைய இருதயமும் அப்படி கூர்மையாக இருக்குமானால், நாம் இந்த உபதேசத்துக்குள்ளே இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் கண்ணுக்குள் துரும்பு விழுந்தது போல அதை அகற்று வரைக்கும் சமயம் தேடியதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் அவனுக்கு விண்ணப்பம் செய்வான். சகாயம் எப்போ கிடைக்கும் அது செய்தரணும், அதை அகற்று. அப்படி செய்வோம். சுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம், தொழுது கொள்ளுகிறோம். தொடர்ந்து நீதியும் சுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைபடி நாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 9489529462.